வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு இப்போ செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த டவுட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ட்ரைனிங்கில் வந்து பெஸ்ட் ட்ரெயினி அவார்டு கொடுப்பாங்களாமே, அது எதை வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 2-3 கேட்டகரி இருக்குது. ஓவரால் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக பண்ணுறவங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபயரர். ஓகே, நல்லா ஃபயர் பண்ணுறவங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுக்கு ஒவ்வொரு ரைஃபிளில் தனித்தனியாக வந்து ஷூட்டிங் நடக்கும். அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். பிஸ்டல், ரைஃபிள் எல்லாத்துலேயுமே. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பிடி மற்ற எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஓவரால் பெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்டோர் பெஸ்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் அவங்க வைக்கிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா இன்டோர் பெஸ்ட்டு கொடுப்பாங்க. அடுத்து பரேட் கமாண்டருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் முடிகிறப்போ பாசிங் அவுட் பரேட் நடக்கிற அன்னைக்கு வந்து ஒரு விஐபி முன்னால் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது கொடுக்குறாங்க. பட் இதுக்கு பின்னால் நீங்கள் ஓடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப வந்து நம்ம பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. அதனால் ஒரு சிலருக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக ரன்னிங் பண்ணுற இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போடுறது, எல்லாரையும் விட வித்தியாசமாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணுறது, அதுவே வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதனால் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு சில இடத்துல இதுலேயுமே பாலிடிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ட்ரில் நல்லா தான் பண்ணுவேன். ஓகே, பரேட் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன். பிளாட்டூன் கமாண்டருக்கான செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, பரேட் கமாண்டர் அளவுக்கு இல்லை. பிளாட்டூன் கமாண்டர்னால் ஒரு பரேடில் இப்போ 10 பிளாட்டூன் இருக்குன்னா ஒவ்வொரு பிளாட்டூனுக்கு முன்னாலேயும் ஒருத்தங்க நிற்பாங்க. ஓகே, அதுக்கு கமாண்டர் அப்படிங்கிற மாதிரி பிளாட்டூன் கமாண்டர், அதுக்கான செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீ செலக்டட்னு சொல்லி தனியாக நிற்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தன் ஒரு உஸ்தாத் வந்து நீ இங்கே வா, உன்னெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது போன்னு சொல்லிட்டு பின்னால் கூட்டு போய் எங்களோட பிளாட்டூனில் கடைசி லைனில் நிற்க வச்சான். ஓகே, பட் அதனால் நான் வருத்தம்லாம் படலை. கடைசி லைனில் நிற்கனால நான் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ முன்னால் நிற்கிறவங்க ரொம்ப ஹார்டாக பண்ணுவாங்க. பின்னால் நிற்கிறவங்க வந்து லைட்டாக அவங்களோட வந்து சிங்க் பண்ணாலே போதும். கையை காலை கரெக்டாக சிங்க் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமாக நம்ம எஃபர்ட் போட வேண்டாம். ஓகே, ஸோ அதனால் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஏதாச்சும் இந்த மாதிரி நெகட்டிவாக நடந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவோம். ஓகே, நம்மளுக்கு அந்த இதில் ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாலும் அதே சேலரி தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரப்போகுது. தப்பு பண்ணிங்கன்னா அதே மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதனால் நீங்கள் ட்ரைனிங்கை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதுவாக கிடச்சா ஓகே, நீங்கள் உங்களோட பெஸ்ட்டாக கொடுங்க. அதுக்காக வேணுக்குனே வந்து நீங்கள் வந்து ஓபி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. நான் எல்லாரையும் விட பெஸ்ட்டாக வரணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறதுல எந்த யூஸுமே இல்லை. உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், போதுமானது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.